வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோவை நேத்து நடந்த சம்பவத்த பத்தி தான் விஜய் சேதுபதி சார் விசாரிக்க போறாரு. குறிப்பா இந்த வீக் கேம் சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே விளையாண்டாங்க. ஆனா கடைசியா பார்த்துட்டீங்கன்னா, இப்படி சொதப்பி வச்சுட்டாங்க. பிக் பாஸ் எரிச்சல் அடையறாப்புல ஒரு நிகழ்ச்சிய பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாப்புல முத்துக்குமார தான் எச்சரிக்கிறாரு. முதல் ஆளா விஜய் சேதுபதி என்ட்ரி குடுத்ததையுமே அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேம நீங்க விளையாடுங்க அப்படின்னா, நீங்க வேற ஒருத்தர் விளையாடுறதுக்கு விட்டு குடுக்குறீங்க. இல்ல அப்படின்னா அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள தோற்கடிக்கிறீங்க. இல்லன்னா நீங்க தோத்து போயிடுறீங்க அப்படிங்கிறாப்புல பார்த்துட்டீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர் பாயிண்ட்ட புடிச்சு கேட்கிறாரு. ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, இந்த வீக் கேப்டன்சி இல்ல, நாமினேஷன் பிரி பாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பிக் பாஸ் புடுங்கிட்டாங்க. எவ்வளவோ கெஞ்சி அழுது பார்த்தாரு விஜய் சேதுபதி. கூட இன்னைக்கு பேசுற நிலைமைக்கு விட்டு வச்சுட்டாரு பிக் பாஸ். ஏன்னா முத்து அந்த அளவுக்கு அழுதாரு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல கண் கலங்கி ப்ளீஸ் 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 மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வச்சாரு. பட் அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கல. நாங்க ஒரு ரூல்ஸ் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்க பாட்டுக்கு உங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருந்துகிட்டு உங்களுக்கான ஆதரவு இருக்கு, மக்கள் சப்போர்ட் இருக்கு, ஓட்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இஷ்டத்துக்கு சாரி கேட்டீங்க அப்படின்னா எதுக்கு கேம் நடத்திக்கிட்டு அதுக்கு நீங்களே உள்ளுக்கு 100 நாள் போயிட்டு நீங்களே ஒரு கேமை பிக்ஸ் பண்ணி நீங்களே இவங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு கடுப்புல தான் பிக் பாஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போல. ஸோ அதுதான் ஆல்வேஸ் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்து மாசா சொல்லிட்டாரு. இன்னொன்று பாத்தீங்கன்னா அன்சிதா அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ஒரு 2 பேத்துக்குள்ள நடந்த அந்த சண்டை அது பாத்துட்டீங்கன்னா ஏன் நடிக்காத நடிக்காத அப்படிங்கிறத அன்சிதா அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடு ஜாக்லின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பொம்மை பிடிக்கிறப்ப நடந்த அந்த பெரிய பிரச்சனை இப்ப விவாதத்துக்கு இன்னைக்கே வந்துருச்சு. இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா விசாரிச்சுட்டு யாரை எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் அறிவிப்பாரு போல. ஆனா கன்ஃபார்மா சிங்கிள் எவிக்ஷன் ஒன்னு ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாரு. டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்பையும் சொல்றாங்க. அது மஞ்சரியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்பையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் வெயிட் பண்ணா தெரியும். இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் செம்மையா போணுச்சு. கடைசியில சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் அதுவே ஒரு ஹைப் மாதிரி அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்தா கூட அவங்களோட அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படிங்கிறாப்புல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இனிமே திருத்திக்கிட்டு இருக்கிற ஒரு 4 வாரத்துல செம்மையா முத்து அவர்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்ல முத்தோட ரசிகர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.